எங்க அப்படியே மறக்காம இந்த குர்பானி ஆடு வெட்டுறவங்கள சீக்கிரமா வெள்ளன வர சொல்லுங்க. இந்த வருஷம் நீங்களும் குர்பானி குடுக்குறீங்கன்னு கேள்விப்பட்டேன். மாஷா அல்லாஹ். ஆமா தில்ஷாத், முதல் தடவை கொடுக்க போறோம்ல, அதனால கையும் ஓடல காலும் ஓடல. அதனாலதான் குர்பானி கறி வெட்டுறவங்கள சீக்கிரமா வர சொல்லியிருக்கேன். அவங்க சீக்கிரமா கறியை கட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தொழுகைக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்த கையோட எல்லாருக்கும் கொண்டு போய் கறி கொடுத்துட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஒரு வேலை முடிஞ்சிரும். என்னது தொழுகைக்கு முன்னாடி குர்பானியா? இப்படி தொழுகைக்கு முன்னாடியே குர்பானி கொடுத்துட்டா அது குர்பானி கணக்கிலேயே சேராது. அப்படியா? என்னப்பா சொல்ற? யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் பிராணியை அறுக்கிறாரோ அவர் தம் சொந்த தேவைக்காக அறுத்தவராக கருதப்படுவார் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. யார் தொழுகைக்கு பின்னாடி குர்பானி கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குர்பானி தான் பூர்த்தியாகும். இப்படி பண்றவங்க தான் முஸ்லிம் வழியில நடந்தவங்களாக கருதப்படுறாங்க அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்படியா? சரி, தெரியாம தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கறியை அறுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப என்ன பண்றது? அதான் சொன்னேனே, தொழுகைக்கு முன்னாடி குர்பானி கொடுத்தா அது குர்பானி கணக்கிலேயே சேராது. அப்போ அவங்க மறுபடியும் வேற ஒரு ஆட்டை குர்பானி கொடுக்கணும். நீ மட்டும் சொல்லலைன்னா இது எனக்கு தெரிஞ்சே இருக்காது. ஜஸகல்லாஹு கைர் தில்ஷாத்.